அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. எல்லாம் அல்லாஹ் இன்று பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அதற்கு எதிர்ப்பாக பல நபர்கள் தனிநபர்களாக கூட்டு முயற்சிகளாக அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற ஒவ்வொரு போராளிகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை தருவானாக. நம் இஸ்லாமிய சமுதாயத்தின் ஒவ்வொரு சத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து தருளானாங்க. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, கடந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஒரு மசோதாவை பற்றி மக்கள் ஆங்காங்கே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் வக்ஃபு மசோதா. வக்ஃபு என்றால் என்ன? நாம் இதற்கு முன்னால் ஒரு 4 ஜும்மாக்கு முன்னால் வக்ஃபு என்றால் என்ன, அதை யார் செய்து வைத்தார்கள், அதற்கான முன் உதாரணம் யாராக இருந்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் பேசியிருக்கிறோம். அதற்கு முன் உதாரணமாக சஹாபா பெருமக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளும் பல நபர்களுக்கு ஊர்ஜிதத்தை தந்தது. அவர்கள் இந்த வக்ஃபுகளை செய்வதினால் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை தருவான் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்ததினால் தங்களுடைய மரணத்திற்கு பிறகும் அந்த பொருள் செல்வங்களால் அவர்களுக்கு நன்மை வந்து சார வேண்டும் என்பதை அவர்கள் என்ன செய்தார்கள்? வக்ஃபு செய்துவிட்டு தங்களுடைய சொத்துக்களை என்ன செய்தார்கள்? இஸ்லாமிய சமுதாயத்திற்காக அர்ப்பணித்து விட்டு சென்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை, இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் இறந்து விட்டால் இன்கதா அமலுஹு, அவனுடைய அமல்கள் யாவும் நின்று போய்விடும். இல்லா மின் சலாசின், 3 விஷயங்களை தவிர. ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய அமல்கள் நின்று போயிடும். ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு 3 அமல்களினால் அவர்களுக்கு மேலும் மேலும் அமல்களை சேர்ந்து கொண்டே இருக்கும். அதில் ஒன்று சதகத்தின் ஜாரியா, நிலையான தர்மம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அதற்கு இணங்க பல சஹாபா பெருமக்கள் தங்களுடைய சொத்துக்களை தங்களுடைய குடும்பத்தாருக்கு தந்து பிறகு மீதம் இருக்கக்கூடிய விஷயங்களை இஸ்லாமிய சமுதாயத்திற்காக வேண்டி என்ன செய்ததற்காக வக்ஃபு செஞ்சுட்டு போனாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட 12 வருடம் ஆட்சி செஞ்சவங்க. இஸ்லாமிய ஆட்சியில் உஸ்மானிய பேராட்சி என்பது பெரிய ஆட்சி. உமர் ரலியல்லாஹு தஆலா 10 வருஷம் தான் ஆட்சி செஞ்சாங்க. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி 12 வருஷம் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் சில நபர்களால் அவர்கள் என்ன செய்தார்கள்? மக்களால் கொலை செய்யப்பட்டவங்க, ஷஹீதாக்கப்பட்டவங்க யார்? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. அந்த மரணத்திற்கு முன்னால் அவர்களை சுற்று வளைக்கப்பட்டது, அவங்கள முற்றுகையிடப்பட்டது. அப்பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தைகள் வரலாற்றுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்க எதையெல்லாம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்காக வேண்டி வக்ஃபு செஞ்சுட்டு போனாங்க, தங்களுடைய சொத்துக்களில் இஸ்லாமிய மக்களுக்காக முஸ்லிம்களுக்காக வேண்டி எதையெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க என்பதை வரலாற்றுகளில் நாம் பார்க்க முடிகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா முற்றுகையிடப்பட்ட நேரத்தில் பல பேர் சுற்றி வளைச்சிருக்கிறாங்க. அவங்கள அழைச்சி சொன்னாங்களாம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, ஏன்பா நான் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் எதிரிகளால் தாக்கப்பட கொண்டே இருந்தீங்க, எதிரிகள்லாம் உங்களை சுற்றி வளைக்க இருந்தாங்க. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு அறிவிப்பு செய்தார்கள், மன் ஜஹஸ ஜைஷ தஅஸ்ஸுரி ஃபலஹுல் ஜன்னா, யார் இந்த படைபலத்தை வலுப்படுத்துவாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கம் தருவான் என்று சொன்னார்கள். ஃபஜஹஸ்துஹு, உங்களுக்காக வேண்டி என்னுடைய சொத்துக்களை நான் என்ன செய்தேன்? படைபலத்திற்காக வேண்டி கொடுத்து வக்ஃபு செய்தேனே, அதை நீங்கள் ஞாபகப்படுத்த மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இரண்டாவதாக கேட்டார்கள், மதீனாவிலே பஞ்சம் வந்தது, தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டது, தண்ணீரே இல்லாத ஒரு சமயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஏலான் செய்தார்கள், யார் ஒருவர் இந்த பேரு ரூமா என்ற கிணற்றை தூர்வாரி கொடுப்பாரோ ஃபலஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபஹஃபர்துஹா, அந்த கிணற்றை நான் தானே உங்களுக்காக தூர்வாரி கொடுத்தேன், தோண்டி கொடுத்தேன். யார் சொன்னா? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. அடுத்து ஒரு இடத்துல இப்படியும் சொல்லியிருக்கிறாங்க, மஸ்ஜித் நபவி அகலப்படுத்த வேண்டும், அதை மக்கள் நெருக்கடியின் காரணமாக இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டும் என்று ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அந்த நேரத்தில் நான் மஸ்ஜித் நபவிக்காக வேண்டி இடம் வாங்கி கொடுத்தேனே, அதை வாங்கி நான் வக்ஃபு செய்தேனே, அந்த பள்ளிவாசலில் தொழுவதற்கு எனக்கு அனுமதி இல்லையா? ஏன் முற்றுகை போட்டாங்க?
தொழுகைக்கு போகக்கூடாதுன்ட்டாங்க. அவர்களை பார்த்து கேட்ட வார்த்தை, அந்த மஸ்ஜித் நபவி இடத்தையே நான் என்ன செய்தேன், அல்லாஹுக்காக முஸ்லிம்களுக்காக வேண்டி நான் வாங்கி கொடுத்தேனே, வக்ஃபு செய்தேனே, அந்த இடத்தில் தொழுவதற்கு எனக்கு 2 ரக்காத் தொழுவதற்கு அனுமதி இல்லையா அப்படின்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தைகள் வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், ஷரியத்தில் எவ்வளவு வக்ஃபு சொத்துக்கள் என்ன செய்திருக்கிறார்கள், வாக்கிஃப்களால் தங்களுடைய வருமானத்திலிருந்து என்ன செய்திருக்கிறார், தங்களுடைய சொத்துக்களிலிருந்து இஸ்லாமிய சமுதாயத்திற்காக வேண்டி அவர்கள் அர்ப்பணித்து விட்டு சென்றிருக்காங்க என்பதற்காக சொல்கிறேன். இது மாதிரி பல சஹாபா பெருமக்கள் என்னென்ன விஷயங்களுக்காக வேண்டி, விதவைகளுக்காக வேண்டி, ஏழை எளியவர்களுக்காக வேண்டி, பல மதர்சாக்களுக்காக வேண்டி ஷாம் நகரத்தில், திமஷ்க் நகரத்தில் பல இடங்கள்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க, 400 மதர்சாக்கள் வக்ஃபுடைய இடங்கள்ல இருந்திருக்கு. இப்படியெல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க. எப்படி எழுதியிருக்கிறாங்க, ஷாம் நகரத்தில் ஒரு வக்ஃபு செஞ்சிருக்கிறார். பார்க்கறதுக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. 1300 இப்போ 2024 இருக்கும், 1300 அந்த காலங்களில் இப்னு பத்தூதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, வரலாற்று ஆசிரியர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் ஒரு வக்ஃபு சொத்தை பார்த்தேன். அந்த வக்ஃபு சொத்துடைய வருமானம் எதற்காக தெரியுமா, அந்த ஷாம் நகரத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் பணிவிடை செய்கிறாங்க இல்லையா, அந்த பணிவிடை செய்யக்கூடிய ஊழியர்கள் அவர்கள் வேலை செய்கின்ற நேரத்தில் ஏதேனும் பொருட்களை கீழே போட்டு உடைத்து விட்டால், தெரியாமல் போட்டு உடைத்து விட்டால் அவர்களை தண்டிக்க கூடாது, என்னுடைய வருமானத்திலிருந்து அதை என்ன செய்ய சேர்க்கட்டணும், அதற்காக நான் வக்ஃபு செய்கிறேன். இப்படியெல்லாம் வக்ஃபு செஞ்சுட்டு போயிருக்காங்க. கற்பனை கூட செய்ய முடியாது. அந்த அளவிற்கு வக்ஃபு சொத்துக்களை பூனைகளுக்காக வேண்டி, அவங்களுக்கு பூனை ஜீவராசி நாய்களுக்காக வேண்டி இப்படி என்று அப்படி என்று சொல்லி பார்க்கும்பொழுது மனிதர்களுக்கு எவ்வளவு செஞ்சிருப்பாங்க. இப்படி பல வக்ஃபு சொத்துக்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, வக்ஃபுகளுக்காக வேண்டி மக்களுக்காக வேண்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்திய லெவலில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 9 லட்சம் ஏக்கர் அளவிற்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, வக்ஃபு சொத்துக்கள் இருக்கு. இதை பார்த்தா ஒரு மினி கண்ட்ரி, ஒரு சின்ன ஒரு நாடே உருவாக்கலாம். அவ்வளவு பெரிய சொத்துக்கள் இஸ்லாமிய சார்ந்து இருக்கு. ஆனா எப்படி இருக்கு, பாதுகாப்பு இல்லாம இருக்கு, பல நபர்களால் அபகரிக்கப்பட்டு இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்னவர்களாலும் அபகரிக்கப்பட்டு இருக்கு. அதுதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. யாரு அதை பாதுகாக்க வேண்டுமோ, ஒரு ஆட்டு மந்தைய பாதுகாக்கக்கூடிய, அதுவே வேலியை மேஞ்சிட்டு போற மாதிரி சொல்லுவாங்களே, அது போன்று பல நபர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த வக்ஃபு சொத்துக்கள்லயே கை வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அழகாக சொல்லுவார்கள் தமிழ்ல, நீ ஒரு சொத்தை அபகரிக்காது சொன்னால் உன்னுடைய குலமே அதனால் நாசமாகக்கூடியதாக ஆகும். அப்படின்னா என்ன, தன்னுடைய வம்சத்திற்கே அது பாதிப்பை ஏற்படுத்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்கள்ல ஒரு மோசடி செய்கிறார் என்று சொன்னால், அது நிலத்தாலும் இருக்கட்டும் சொத்தால் இருக்கட்டும், மோசடி செய்கிறார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல எச்சரிக்கைகளை தந்திருக்கிறாங்க. சூரா ஆல இம்ரானுடைய 161வது வசனம் இப்படி வரும், ஒமை யகுலுல், யார் மோசடி செய்வாரோ யதி பிமா கல்ல யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளிலே எதை மோசடி செய்தாரோ அதை அவர் கொண்டு வருவார் அல்லாஹ்வுக்கு முன்னாடி, எல்லாருக்கும் முன்னால். இன்னைக்கு மறைச்சிடலாம், இன்னைக்கு வக்ஃபு சொத்தை நான் எப்படிதான் உபயோகிக்கிறேனோ, என்னுடைய தாத்தா இப்படி உபயோகிச்சார் எனக்கு தெரியும், அது என் தாத்தா காலத்தில் அது வக்ஃபு சொத்தா இருந்துச்சு, இப்போ என் காலத்தில் ஏன் சொத்தா இருக்கு. ஆனாலும் வாக்கிஃப் எதற்காக வேண்டி வைத்துட்டு போனாரு, மக்களுடைய நலனுக்காகத்தான். அதை ஒரு தனிநபராக இருந்து அனுபவிப்பது, தன்னுடைய குடும்பத்திற்கு அது அனுபவிப்பு என்பது ஹராமான விஷயம். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நாங்கள் ஹைபர் யுத்தத்தை முடித்துட்டு வருகின்ற நேரத்தில் ஷஹீதுகள் பல நபர்கள் ஜனாசாக்களை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இஸ்லாமிய மக்கள்ல பல நபர்கள் ஷஹீதாக்கப்பட்டு இருந்தாங்க. அப்பொழுது ஒரு கூட்டம் வந்தது, அக்பல நஃபருன், ஒரு கூட்டம் வந்தது, ஹாதா ஷஹீதுன், இவர் ஷஹீத் என்று அவங்க சொன்னாங்க. சில நபர்கள் பார்த்தா இவரும் ஷஹீத் ஆகிட்டாருன்னு சொன்னாங்க. இப்படின்னு ஒவ்வொருத்தரா பார்த்து ஷஹீதுன்னு சொல்லிட்டு வந்த நபர் ஒருத்தரை பார்த்து ஷஹீத் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதில் அந்த செவியில விழுந்தவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, கல்லா, அப்படி சொல்லாதீங்க, இன்னி ரஐதுஹு ஃபின்னார், அவரை நான் நரகத்திலே பார்க்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்து, ஒரு ஷஹீத், ஒரு வீர மரணம் அடைஞ்சிருக்கிறார், கைபரத்திலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார், அவர் ஷஹீத், எவ்வளவு பெரிய அந்தஸ்து அவருக்கு, சொர்க்கத்திலே உயர்ந்த இடம் அவருக்கு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க ரஐதுஹு ஃபின்னார், எதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி விளக்குறாங்க, ஃபி அபாஅத்தின் கல்லஹா,
ஒரு துணி மேல் அங்கி இருக்கிறது, மேலே போடக்கூடிய ஜுப்பா, அந்த ஜுப்பாவை அவர் மோசடி செய்து விட்டார். வேற ஒருத்தருடைய ஜுப்பாவை அவர் என்ன செஞ்சிட்டார், எடுத்துட்டார். அந்த ஒரு மோசடியின் காரணமாக ஷஹீதுடைய அந்தஸ்திலிருந்து அவர் வெளியே வந்து அவர் மோசடிக்காரர் என்று ஆகிவிட்டார், நரகவாசி. நபிகள் நாயகம் சொல்றாங்க. இதை சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிவாயத்து செய்கின்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்களா, யப்னல் ஹத்தாப், ஹத்தாபுடைய மகனை இங்க வாங்க. யார்? உமர் இப்னுல் ஹத்தாப். ஹத்தாபுடைய மகனை இங்க வாங்க, வந்து இதுஹப், போங்க மக்களிடத்துல, ஃபனாதி, உரத்த குரத்திலே சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? லா யதுகுலுல் ஜன்னத, சொர்க்கத்திலே நுழைய மாட்டார் இல்லல் முக்மினூன், ஈமான் கொண்டவர்களை தவிர யாரும் என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்திலே நுழைய முடியாது. இந்த இடத்துல யோசிக்க வேண்டும். அவர் மோசடி செய்தார், ஆனால் சொன்ன ஒரு வார்த்தை ஈமான் கொண்டவர்களை தவிர சொர்க்கத்திலே முடியும். அப்படின்னா எந்த ஒரு ஈமான் கொண்டவரும் மோசடி செய்ய மாட்டார். எந்த ஒரு ஈமான் கொண்டவரும் என்ன செய்ய மாட்டார், மோசடி செய்ய மாட்டார். மற்றொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொல்லியிருக்கிறாங்க, ஒரு முக்மின் மோசடி செய்கின்ற நேரத்தில் அவன் முக்மினாகவே இருக்க மாட்டான். எனவே மோசடி, அதுவும் நில விஷயங்களிலே மோசடி செய்வது என்பது பெரிய விஷயம். அதே போன்று நாம் இந்த வக்ஃபு இடங்களில் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒன்று அபகரிப்பு, இன்னொன்று எந்த அளவுக்கு வக்ஃபு சொத்துக்களை தரமட்ட ரீதியிலே அவர்களுக்கு வாடகை கொடுக்க முடியுமோ, தர வாடகை கொடுக்க முடியுமோ, அது கொடுக்கப்பட்டிருக்கு. 2006 சச்சார் கமிட்டி, ராஜேந்திர சச்சார் என்பவர் ஒரு இதை கொடுத்தார். அதில் இஸ்லாமிய வக்ஃபு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுத்திருக்கிறார். அதை வச்சு தான் இப்போ வக்ஃபு போர்டு அந்த இது மசோதாவே கொண்டு வந்ததாக அவங்க தகவல் சொல்றாங்க. அதில் மிக முக்கியமாக ஒரு விஷயம், இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இருக்கின்ற இடங்கள், அதை வைத்து ஒரு வருமானம் கொண்டு வரணும்னு சொன்னா எவ்வளவு இருக்கும் என்று சொன்னால் 12,000 கோடி இருக்குமா. எவ்வளவு? 12,000 கோடி. நம்ம முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற பொருட்கள், அதிலிருந்து வருகின்ற வருமானம். நான் சொல்றது சொத்து கிடையாது, பொருள் கிடையாது, அதிலிருந்து வரக்கூடிய இன்கம். நீங்க மாசம் எவ்வளவு போய் சம்பாதிக்கிறீங்க அப்படி கேட்கணும் இல்லையா? 30,000 ரூபாய், வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? 3 லட்சம் ரூபாய். இப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்தா 12,000 கோடி சச்சார் கமிட்டி சொல்லுகிறது. நம்ம இஸ்லாமிய சொந்தங்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, விதவைகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, யாருக்கெல்லாம் உபயோகப்படுமோ அப்படி உபயோகப்படுறதுக்கு 12,000 கோடி என்ன செய்யற வருமானம் வரும். ஆனா எவ்வளவு தெரியுமா வருது? எவ்வளவு தெரியுமா வருது? 163 கோடி. 12,000 கோடி எங்க இருக்கு? எடுத்து படிச்சு பாருங்க சச்சார் கமிட்டி அந்த என்னென்ன தகவல் கொடுத்திருக்கிறதோ அதை எடுத்து படிச்சா தெரியுது. 163 கோடி வருமானம் வருகிறது. அந்த வருமானம் எங்கே போறது அதுவே தெரியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்கள்ல மோசடி சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லி தந்தாங்க. மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா, யார் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. நம்ம மற்றவர்களை சொல்றோம், மும்பையில் பெரிய ஒரு பில்டிங் கட்டிட்டார், இவ்வளோ பெரிய கட்டி இருக்கிறான், அவன் தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ரிச்சஸ்ட், அவன் தான் பெரிய ஆளு, அவன் நம்ம வக்ஃபு போர்டில் தான் இடம் கட்டி இருக்கிறான் இப்படின்னு பேசுறோம். ஆனால் இன்று இருக்கக்கூடிய அந்த வக்ஃபு பொருட்களை, வக்ஃபு சொத்துக்களை பாதுகாக்கப்படுகிறதா? அதற்கான வருமானங்கள் சரியான முறையில் இருக்கிறதா? இதெல்லாம் அடுத்து. ஆனால் இப்போ இன்னைக்கு லாஸ்ட் டேட் எதற்கு? அந்த குறியீடுகள் நம்ம ஸ்கேன் பண்ணி அதற்கு இமெயில் அனுப்பி எதிர்ப்பு தெரிவித்துக்கூடிய கடைசி நாள். இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யப்படும்? இந்தியாவில் இருக்கின்ற 16.4% இருக்கின்ற முஸ்லிம்கள், கிட்டத்தட்ட 20 கோடிக்கு மேலே இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவரும் என்ன செஞ்சாங்க, கிட்டத்தட்ட 1.5 கோடி கிட்ட வந்துருச்சு. இப்போ அந்த இமெயில் அனுப்பக்கூடியது 1.5 கோடியை தாண்டி என்ன செஞ்சுட்டு போயிட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அது என்ன செய்யப்படும்? வாபஸ் வாங்கப்படும். இன்ஷா அல்லாஹ் வாபஸ் வாங்கப்படும். ஆனால் அதற்கு பிறகு நாம் இஸ்லாமிய சமுதாயம் என்ன செய்யணும்? விழிக்கணும். நம்ம இஸ்லாமிய சமுதாயம் இந்த வக்ஃபு விஷயங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு கட்டமைப்பு தந்தார்களோ அந்த கட்டமைப்பு நமக்கு என்ன செய்யணும்? வேணும். நாம் இதற்கு பிறகும் அவன் எடுத்துக்கிட்டான், இவன் எடுத்துக்கிட்டான், நம்மளே பல நபர்கள் எடுத்து வச்சிருக்கிறாங்க தர வாடகைகள். அந்த இடத்துக்கு குறைஞ்சது 5,000 50,000 வரைக்கும் வாடகை கொடுக்கலாம். ஆனா எவ்வளவு தெரியுமா கொடுத்துருப்பாங்க? 50 ரூபாய். 50 ரூபாய். அது 1 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு இப்படின்னு பல இடங்கள்ல வக்ஃபு சொத்துக்கள்ல பெரிய பில்டிங் கட்டப்பட்டிருக்கும். அந்த வக்ஃபு செய்த நபர்கள்ல யார் பொறுப்புதாரியோ அவர் அதில் என்ன செய்வார்? ஒரு அந்த பில்டிங்ல இருப்பார். ஆனா வாடகை மற்றவங்க கிட்ட வாங்குறது ரொம்ப குறைவா வாங்குவார். இது யாருடைய சொத்து? அல்லாஹ்வுடைய சொத்து. இது யாருக்கு போய் சேர வேண்டும்? ஏழைகளுக்கு போய் சேரணும். யாருக்கு உரியவர்களோ அவர்களுக்கு போய் சேரணும்.
ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் ஒவ்வொரு தர்காக்களுக்கும் ஒவ்வொரு கான்காவுக்களுக்கும் பல சொத்துக்கள் இருக்கு. அதையெல்லாம் விட்டு விட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த சொத்துக்களை மீட்டெடுத்து அதற்கான வருமானங்களை உரியவர்களுக்கு சேர்த்தாலே சரி, இஸ்லாமிய சமுதாயம் நல்லா வந்து இருக்கும். இன்னைக்கு பல நபர்கள் பார்த்து நம்மளை பார்த்து என்ன செய்யறாங்க, என்னடா இவ்வளோ பெரிய சொத்து வச்சிருக்கிறீங்க, 9 லட்சம் ஏக்கரா, இவ்வளோ பெரிய சொத்து வச்சிருக்கிறவங்களா நீங்க அப்படின்னு பார்த்து நம்மளை கேட்டா நாம் அந்த வருமானத்தை எப்படி செலவு செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம சமுதாயம் தானே, யாரோ செய்கிறாங்க திறத்து. ஆனால் அந்த யாரோ நபர்கள் நாளைக்கு நம்ம பிள்ளைகள் வரலாம் இல்லையா? அந்த படிப்பை படிக்க வச்சா அந்த இடத்துக்கு நம்ம பிள்ளைகளை அரசு அதிகாரிகளாக இன்னைக்கு தெளிவாக அங்கேயே கையை வச்சுட்டான். ஒரு குரூப்னு சொன்னால் ஒரு வக்ஃபு வாரியம்னா 22 பேர் இருப்பாங்க. அதில் 10 நபர்கள் முஸ்லீம்களாக இருக்கலாம், மீதி இருக்கிறவங்க 12 பேர் யாராகவும் இருக்கலாம். இதுவரைக்கும் முஸ்லீம்கள் தான் இருந்தாங்க 22 பேர். முதல் சட்டமே அங்கே போட்டான். 22 பேரில் 10 பேர் முஸ்லீம்கள் இருந்துக்கலாம், 12 பேர் யாரா கூட இருந்துக்கலாம். ஒரு கிறிஸ்துவராக இருக்கலாம், ஒரு இந்துவாக இருக்கலாம், யாராக என்ன செய்யலாம், மாற்று மதத்தவர்கள் இருக்கலாம். இதுதான் அந்த வக்ஃபு பில்ல வந்தது. இன்ஷா அல்லாஹ் வராது. அந்த 10 பேரிலும் 2 நபர்கள் யார் இருக்கணும், முஸ்லீம்கள்ல பெண்கள் இருக்கணும். இப்படி சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான். 39 பக்கம் அருணாச்சல பிரதேசில் இருக்கிற அந்த ஒரு நபர் தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, இதை கொண்டு வந்திருக்கிறார். அந்த விஷயத்தை சொன்னது எல்லாம் 39 பக்கங்கள்ல இருக்கு. அவருடைய பேர் அருணாச்சல பிரதேசில் ஒரு நபர், அவரோ ஒரு வழக்கறிஞர். அவரை தான் இந்த வக்ஃபு போன மாதம் 8ஆம் தேதி இந்த பாராளுமன்றத்தில் என்ன செஞ்ச செய்திகள் வந்தது. சங்கைமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, இந்த தகவல்கள்லாம் ஏன் கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் ஏமாற்றப்படக்கூடாது, ஏமாற்றவும் கூடாது, ஏமாற்றவும் படக்கூடாது. இந்த நிலையில தான் இஸ்லாமிய சமுதாயம் என்ன செய்யணும், இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு சின்ன பொருளை கூட அபகரிப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கல. ஒரு சஹாபியுடைய ஜனாதா கொண்டு வரப்படுகிறது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவருக்கு கடன் இருக்கிறதா? இல்லை யா ரசூலுல்லாஹ், கடன்லாம் எதுவும் இல்லை. இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு மனசு சஞ்சலம் இருக்கு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அறிவிச்சிட்டாங்க, ஒரு விஷயத்தை நான் தொழு வைக்க மாட்டேன், சல்லு அலா சாஹிபுக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழு வச்சிருக்கீங்க அப்படின்னாங்க. சஹாபா பெருமக்களுக்கு புரியல, யோசிச்சாங்க கொஞ்ச நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்களே தொழு வைங்கன்ட்டாங்க, ஏன் இமாமத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல? உடனே கேட்டாங்க, யார் சொல்லா, இவர் என்ன செய்து விட்டார், இந்த ஜனாதாவுக்கு எல்லாருக்கும் நீங்க தானே தொழு வைப்பீங்க, என்ன ஆயிடுச்சு யார சொல்லலா? உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் இந்த மனிதர் இருக்கிறாரே, இவருடைய ஜீவித காலத்தில் ஏதோ ஒரு பொருளை மோசடி செய்து தன்னுடைய வீட்டிலே வைத்திருக்கிறார். வேணுமென்றால் அவங்களுடைய வீட்டில் போயிட்டு என்ன செய்யுங்க கேளுங்க. உடனே ஒரு சஹாபி போனாங்க, ஏமா உங்களுடைய கணவர் ஏதேனும் பொருளை அபகரித்து ஏதாவது வச்சிருக்கிறாரா, ஏதாவது வீட்டில் எடுத்து வந்து வச்சிருக்கிறாரா, அப்படி ஏதாவது கொடுத்துருக்காரா? ஒருபோதும் என்னுடைய கணவர் அப்படிலாம் செய்ய மாட்டார். இருந்தாலும் தெரியாமல் ஒரே ஒரு இடத்துல ஏதோ வச்சிருக்கிற மாதிரி இருக்கு, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு எடுத்துட்டு வராங்க. அங்கே பார்த்தா ஒரே ஒரு ஆபரணம், ஒரு வெள்ளியால் ஆகின்ற ஒரு ஆபரணம் அங்கே இருக்கு. அதை எடுத்தாங்க, எடுத்துட்டு வந்து இந்த பொருளா பாருங்க அப்படின்னாங்க. வந்து எடுத்துட்டு வந்து காமிச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பொருள் தான், இந்த பொருளால் தான் நான் அவருக்கு தொலை வைக்க மாட்டேன் என்று சொன்னேன். இந்த பொருளை தான தர்மம் செய்ய சொல்லுங்கள், நான் இவருக்கு தொலை வைக்கிறேன். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, இந்த ஹதீஸுக்கு கீழே அந்த ஆபரணம் இருக்கிறதே, யுசாவி திர்ஹமைனி, 2 காசுக்கு தான் போகுமா. 2 ரூபாவுக்கு போகின்ற அளவு இருப்பதுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்க மாட்டேன். 2 ரூபா, 2 ரூபாய்க்கு பகரமாக இவர் நரகத்திற்கு போவார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ஏக்கர் கணக்கான லட்சக்கணக்கில் மோசடிகள் தங்களுடைய சொந்த சகோதரர்களிடத்துல தன்னுடைய மாற்று மதத்தவர்கள் எத்தனை நபர்களை என்ன செய்ய ஏமாற்றப்படுகிறது. அந்த ஏமாற்றுக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் சொல்லணும். அல்லாஹ் குர்ஆனில் சூரத் ஆல இம்ரான்ல 161வது வசனத்தில் இதை தான் சொல்கிறான், எவர் ஒருவர் மோசடி செய்வாரோ நாளை மறுமையிலே அந்த மோசடி செய்த பொருளோடு அவர் என்ன செய்வார், வருவார். இந்த நிலையை நாம் என்ன செய்யணும், மாற்றணும். அல்லாஹ்விடத்தில் நாம் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கணும். ஒருவேளை அப்படிப்பட்ட அபகரிக்கப்பட்ட பொருள்கள் நம்ம இடத்துல இருந்தால் அது உரியவர்களிடத்தில் என்ன செய்யணும், சேர்த்து விட வேண்டும். நம் சமுதாயத்தில் விழிப்புணர்வுகள் இன்னும் என்ன செய்யணும், அதிகமாக வர வேண்டும். எல்லாம் அல்லாஹ் இந்த மசோதாவை எதிர்ப்புக்காக வேண்டி யாரெல்லாம் களத்திலே போராடுகிறார்களோ அத்தனை நபர்களுக்கும் உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. இம்மை மர்மைக்கான வாழ்க்கையிலே உயர்ந்த அந்தஸ்தை அவர்களுக்கு தந்தருள்வானாக. பள்ளிவாசலில் முடிச்சுட்டு போகக்கூடிய நேரங்களில் நாம் அந்த ஸ்கேனர் மூலயமா என்ன செய்யணும், இமெயில் அதை அனுப்பிடணும். ஒன்றும் கிடையாது, பேர் மட்டும் தான் டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸ்கேன் பண்ண உடனே பேர் மட்டும் தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி 12 மணி வரைக்கும் இருக்குது.
அசர்லேயும் வரலாம், இஷாலையும் வரலாம். பள்ளிவாசல் வெளியே தான் என்ன செஞ்சுருக்காங்க, ஸ்கேனர் ஒட்டப்பட்டிருக்கு. வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோன், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபோன், ஒரு வீட்டில் 1க்கு 3 ஃபோனு 4 ஃபோன் என்ன செய்து இருக்குது, எல்லா ஃபோன்களிலும் நம்ம இமெயில்களை அனுப்பும் பொழுது இன்ஷா அல்லாஹ் இந்த மசோதா என்பது வாபஸ் வாங்கப்படும். நாம் இன்னும் விழிப்புணர்வு பெற்று இஸ்லாமிய சமுதாயம் இன்னும் அதிகமான நற்செயல்கள் செய்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் பரிபூர்ணமாக தந்தருள் வேணும். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.